ஆண்டானுடன் சென்ற கனி, மலர்கொடி மற்றும் இரகன், அவனுடைய நண்பர்கள் மூவர் மற்றும் மற்றொருவர் அச்சாணி, இவர்கள் அனைவரும் பழங்கள் இருக்கும் காட்டை நோக்கி சென்று கொண்டிருக்க, அதே மறுமுனையில் அந்த பைத்தியக்காரன் எங்கு சென்றான் என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்த காட்டானுடன் இருந்த கோழி மற்றும் இருவர் என்ன செய்வதென்று அறியாமல் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்க, அந்த அமைதியை கலைத்தான் கோழி. அடே காட்டான், கூறு கோழி, இப்போது இங்கேயே அமர்ந்து கொண்டிருந்தால் என்ன செய்வது? உனக்கு புரியவில்லையா? அவன் எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. இந்த வழியாக மீண்டும் சென்றால் நமக்கு ஆபத்து தான் மிஞ்சும். தயவு செய்து நான் கூறுவதை கேளு கோழி. அடே நிறுத்தடா, என்ன நம் ஊர் மக்கள் தான் அப்படி கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீயும் அப்படியே கூறிக்கொண்டிருந்தால் என்ன? அப்படி என்னத்தான் இந்த பாதை வழியாக சென்றால் கிடைக்கும் என்பதை பார்ப்போம், வாருங்களடா என்று கோழி எழுந்து நிற்க, அதற்கு காட்டான், வேண்டாம் கோழி, இதற்கு மேல் இவ்வழியாக செல்வது தவறு என்று தோன்றுகிறது என்று காட்டான் கூறியதும் அவனுடன் இருந்தவர்கள், ஆமாம் கோழி, இந்த வழியாக இதற்கு மேல் சென்றால் அவ்வளவுதான், நாம் அனைவரும் மரணிப்பதை தவிர வேறொன்றும் நடக்காது. நீங்களும் பயந்து கொண்டே இருக்காதீர்களடா, வாருங்கள் செல்வோம், என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீ வேண்டுமானால் பொறுத்திருந்து பார்க்கலாம் கோழி, ஆனால் எங்களால் முடியாது. சரியடா, இப்போது என்னத்தான் கூற வருகிறீர்கள்? நாங்கள் என்ன கூறுவது? நீயே முடிவு செய்து விட்டாய் அந்த வழியாக செல்கிறாய் என்று. நீ வேண்டுமானால் தனியாக செல், நாம் எல்லாம் வரவில்லை என்று இவர்கள் பேசிக்கொண்டே இருக்க, அந்த இடத்தில் காற்று பலமாக வீச துவங்கியது. இதை பார்த்த காட்டான், ஏதோ ஒன்று தவறாக நடக்கிறது என்று உணர்ந்தவன், இங்கிருந்து செல்லலாம். ஏன் கோழி, இங்கிருந்து செல்லலாம் என்றேன். இரு கோழி, பார்த்து கொள்ளலாம் என்று கோழி கூறிக்கொண்டே இருக்க, அந்த இடத்தில் மேலும் காற்று பலமாக வீச ஆரம்பித்தது. மேலும் வானம் இருளத் தொடங்கியது. அடே கோழி, பார்த்தையா? இப்போதுதான் இரவு முடிந்து பகல் விடிந்தது. ஒருவன் எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. ஆனால் இப்போது உடனடியாக இருண்ட துவங்கிவிட்டது. இப்போது என்ன செய்ய போகிறாய்? சரி காட்டான், நீ கூறியது போலவே இங்கிருந்து செல்லலாம், வா என்று அழைத்து கொண்டு அவர்கள் அங்கிருந்து பொறுமையாக நகர, மேலும் வேகமாக வானம் இருளத் தொடங்கியது. மேலும் காற்று பலமாக வீச துவங்கியது. இதை பார்த்த காட்டான், இங்கு நிற்காதீர்கள், ஓடுங்கள் என்று கூறிவிட்டு அவனும் வந்த திசையே நோக்கி மீண்டும் ஓடிக்கொண்டே இருந்தான். அந்த இடத்தில் பின்னால் வந்த அனைவரும் காட்டானை முந்திக்கொண்டு வேகமாக ஓட, திடீரென்று காட்டான் தடுமாறி ஒரு பள்ளத்தில் தொப் என்று விழுந்தான். என்ன ஆனது என்று திரும்பி பார்த்த அவர்கள், வானம் இருண்டு அந்த இடத்தில் வெளிச்சம் சிறிதளவு கூட இல்லாமல் இருண்டு காணப்பட்டது. புயல் காற்று வீச அந்த மண் புழுதிகள் கண்ணை மறைத்தது. காட்டான் எங்கு சென்றான் என்று அறியாமல் தேடிக்கொண்டிருந்தவன் ஒரு பள்ளத்தில் இருந்து காட்டான் கத்திக் கொண்டிருந்தான். அடே கோழி, கோழி, நான் இந்த பள்ளத்தில் விழுந்து விட்டேன். எனக்கு ஏதாவது கயிறுகள் இருந்தால் போடு, இல்லை என்றால் உனது நூலாடையை எடுத்து எனக்கு வீசு என்று கூறியவுடன், அடே இங்கு வாருங்களடா. அடே கோழி, காட்டான் உள்ளே விழுந்து விட்டானடா. ஏனடா, என்ன ஆனது? ஒன்றுமில்லை கோழி, ஏதோ தடுக்கி நான் இந்த பள்ளத்தில் விழுந்து விட்டேன். சரி, அந்த வழியாக ஏதோ படிக்கட்டுகள் போல் இருக்கிறது பார், அதன் வழியாக ஏறி வா. காட்டான், வேண்டாம், நான் இந்த கயிற்றை போடுகிறேன், இதை பிடித்தே ஏறி வா. அதுதான் அங்கு படிக்கட்டு போல அமைப்புள்ளது அல்லவா, அதன் வழியாக ஏறி வருகிறேன் என்று அந்த பள்ளத்தில் இருந்து காட்டான் பொறுமையாக ஒரு அடியை எடுத்து வைக்க, மண் சரிய ஆரம்பித்தது. அந்த மண் சரிய ஆரம்பித்ததும் வேகமென மற்றொரு காலை மற்றொரு படியில் எடுத்து வைக்க, வேகமாக மண் சரிந்து மேலும் அந்த பள்ளம் பெரிய பள்ளமாக ஆனது. அந்த பள்ளத்தில் மேலும் சருகி விழுந்த காட்டான், அவன் மீதே ஒரு கனமான பொருள் ஒன்று தொப் என்று விழுந்தது. அது என்னவென்று தேடி பார்த்து அதை எடுத்து பார்க்கலாம் என்று முயன்று அதை இழுத்து பார்க்க, ஆனால் அது வரவில்லை. மேலும் விழுந்தவன் நேராக எழுந்து நின்று அதை மண்ணில் இருந்து வேகமாக இழுத்து உருவி பார்க்க, அடே கோழி, இது என்ன வாள்? இவ்வளவு பெரிய வாள், மேலும் இவ்வளவு கனமான வாள். இங்கே எப்படி இப்படிப்பட்ட வாள் வந்திருக்கும்? இங்கெல்லாம் ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் என்று தானே நம் ஊர் மக்கள் கூறிக்கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட இடத்தில் இவ்வளவு பெரிய வாள் எப்படி வந்திருக்கும்? ஆமாம்டா, ஒன்றும் புரியவில்லை. அதை எடுத்துக்கொண்டு நான் கயிறு போடுகிறேன், அதன் வழியாக மேலே ஏறி வா என்று கோழி கூறியவுடன் கயிற்றை தூக்கி அந்த பள்ளத்தில் வீசினார்கள். காட்டானும் அந்த கயிற்றை பிடித்துக்கொண்டு மேலே ஏற முயல, மேலும் இருந்த இருவர் அந்த கயிற்றை இறுக பிடித்துக் கொண்டார்கள். அவனும் பொறுமையாக அந்த வாளை எடுத்துக்கொண்டு மேல் நோக்கி ஏறி வந்தான். ஏறிய தருணமே அந்த இடத்தில் இருந்த சூறாவளி போன்ற காற்றும் வானம் இருளத் துவங்கியதும் மெல்லென கலைந்து வெளிச்சம் அவ்விடத்திற்கு வந்து சேர்ந்தது. அடே கோழி, இப்படிப்பட்ட வாள் எப்படி இங்கே வந்திருக்கும்? ஆமாம்டா, எனக்கும் அதுதான் சந்தேகமாக உள்ளது.
இப்போது நாம் இந்த வாளை மட்டும் எடுத்துக்கொண்டு நம் இருக்கும் இடத்திற்கு சென்று விடுவோம். மேலும் இந்த வாளை பற்றி பலரிடம் கேட்டு பார்ப்போம். அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று தெரிந்து கொண்டு பிறகு நாம் மீண்டும் இந்த வழியாக பயணிப்போம் என்று கூறிய கோழியை பார்த்த காட்டான், நீ கூறுவதும் சரிதான். ஆனால் இந்த வாளை எடுத்துக்கொண்டு சென்றால் நம்மிடையே வாழும் மக்கள் நம்மை பார்த்து பயமுற வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? ஆமாம் காட்டான். ஆனால் இருந்தாலும் இதை பற்றி தெரிந்து கொள்ள நமக்கு வேறு வழி இல்லை அல்லவா? ஆமாம், சரி இருக்கட்டும். இந்த வாளை எனது இடுப்பிலேயே வைத்துக் கொள்கிறேன் என்று இடுப்பில் ஒரு கயிறு போன்ற ஒரு அமைப்பை கட்டி துணியால் சுத்தி அந்த வாளை தனது இடுப்பில் வைத்துக் கொண்டான் காட்டான். மேலும் அவர்கள் வந்த திசையே மேலும் முன்னேறி செல்ல அந்த இடத்தில் யாரோ சிலர் ஆள் நடமாட்டம் மற்றும் பேச்சு சத்தங்கள் எழ அதை கேட்ட காட்டான், அமைதியாக இருங்கள், ஏதோ சத்தம் கேட்கிறது என்று கூறியவுடன், எந்த சத்தமும் எனக்கு கேட்கவில்லையடா. கோழி, அமைதியாக இரு என்றேன். சரி, அமைதியாக இருக்கிறேன். என்ன சத்தம் அது? ஒன்றும் தெரியவில்லை. என்ன சத்தம் என்று பொறுமையாக பார்த்தால்தான் தெரியும் என்று இவர்கள் ஒரு மரத்தின் பின்னால் சென்று பொறுமையாக அமர்ந்து கொண்டு அருகில் இருந்த பாறை ஒன்றின் அருகில் சென்று அங்கு யாரோ வருகிறார்கள் என்று உணர்ந்த காட்டான் எட்டி பார்த்தான். எட்டி பார்த்த அவனுக்கு அந்த இடத்தில் மலர்கொடி, கனி மற்றும் ஆண்டான், இரகன், அச்சாணி இவர்களுடைய நண்பர்கள் என்ன 8 பேர் அந்த வழியாக நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்க அதை பார்த்த காட்டான் மேலும் இவர்களை அமைதியாக இருக்கச் சொன்னான். மேலும் இவர்கள் இருக்கும் இடத்தை விட்டு நேராக அவர்கள் இதற்கு முன்னரே சென்ற வழியில் கடந்து சென்று கொண்டிருக்க பொறுமையாக அமர்ந்து கொண்டிருந்த காட்டான், கோழி, இவர்கள் நாம் சென்ற திசையில் தான் செல்கிறார்கள். ஆனால் இவர்களை பின்தொடர்ந்தால் ஏதேனும் நமக்கு விடயங்கள் கிட்டுமோ? ஆம் காட்டான், இவர்களுக்கு பின்னாலே சென்றால் ஏதேனும் நமக்கு விடயங்கள் தெரிய வாய்ப்பிருக்கிறது. செல்வோமா? அமைதியாக இருக்கோழி, இவர்கள் முன்னே செல்லட்டும். இவர்களுக்கு தெரியாமல் நாம் பின்னேயே பதுங்கி செல்வோம். ஏனடா? ஏற்கனவே அவர்களுக்கும் நமக்கும் ஆகாது. இப்போது மேலும் அவர்களை சீண்ட வேண்டாம். நமக்கு வேலை அதிகம் உள்ளது. இருக்கட்டும் என்று இவர்கள் பொறுமையாக அவர்களை பின்தொடர ஆரம்பித்தார்கள். அப்படியே பின்தொடர்ந்து கொண்டிருக்க சில தூரங்கள் சென்ற பின்பு மாலை நேரமுமானது. வானம் இருளத் தொடங்கியது. கதிரவன் அமரத் துவங்கியது. இவர்கள் பின் சென்று கொண்டிருந்தவர்கள், அடே 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 ஏனடா? இல்லை கோழி, நாம் நேற்று இரவு படுத்து உறங்கிய இடத்திற்கு அவர்கள் வந்து மேலும் எந்த இடத்திற்கும் நகராமல் ஓரிடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறார்களாடா. ஆமாம், அதற்கு என்ன இப்போது? கத்தாதே கோழி, என்னடா குறை வருகிறாய்? மேலும் நேற்று இரவு நாம் உறங்கியது போல அவர்களும் இந்த இடத்தில் படுத்து உறங்குவார்களோ? இருக்கலாம், படுத்து உறங்கலாம். கத்தாதே கோழி. கோழி, கூறு காட்டான், அமைதியாக இரு. எந்த சத்தமும் கேட்கவில்லை. அமைதியாக நீயும் உனது கூட்டாளிகளும் இருந்துவிடு. இல்லை என்றால் உங்களை இங்கேயே புதைத்துவிட்டு நான் மட்டும் அவர்களை பின்தொடர்வேன். என்னடா, என்னையே எதிர்த்து பேசுகிறாயா? ஜோ, ஏன் கோழி இப்படி பண்ணுகிறாய்? அமைதியாக இரு என்றேன். சரியடா. அமைதியாக இருங்களாடா. காட்டான் தான் கோவித்துக் கொள்கிறான் அல்லவா? சரி சரி, என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று இவர்கள் பார்த்து கொண்டிருக்க அந்த இடத்தில் அவர்கள் அனைவரும் படுத்து உறங்கத் தொடங்கினார்கள். அன்று இரவும் முழுமையாக முடிய துவங்கியது. காலை வேளை. கதிரவன் எழ இன்னும் சிறிது நேரமே இருக்க அந்த இடத்தில் ஆண்டான் சட்டென்று விழித்து பார்க்க, கனி கனி, கூறாண்டான், அனைவரும் உறங்கிக் கொண்டுள்ளார்கள். இன்னும் கதிரவன் வர சிறிது நேரங்களே உள்ளது. இப்போதே சென்றால் நாம் விரைவாக சென்றடையலாம் அல்லவா? ஆமாண்டான், இப்போதே சென்றால் நமக்கும் நல்லதுதான். சரி, செல்வோமா? செல்லலாம் என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்க இதை தூரத்திலிருந்து எட்டி பார்த்த அச்சாணி, என்ன இவர்கள் தனியாக ஏதோ திட்டம் தீட்டிக் கொண்டுள்ளார்கள், ஏதேனும் தவறாக நடந்துவிடப் போகிறது என்று புலம்பிக் கொண்டிருக்க, தந்தையே தந்தையே, ஐயோ, கூறம்மா, இப்போது செல்லலாமா? இப்போதேவா? சரி, செல்லலாம். சரி, அனைவரும் எழுப்புங்கள். இதோ, அடி இறகா இறகா. ஏன சனி, எழுந்திரியாடா. இப்போதே செல்ல வேண்டுமா? அதனால் உறக்கம் போதும், எழு. இப்போதா? நள்ளிரவில் ஏன் எங்களை தொந்தரவு செய்கிறீர்கள்? அடே, உனக்கு தொந்தரவு போல் தெரிகிறதா? எனது மகளும் உங்களை எல்லாம் விழிக்க சொல்லி என்னை திட்டுகிறாளாடா. எழுங்களாடா எழுங்களாடா. இதோ எழுகிறோம் மச்சானி. கனி கனி, கூறுகிறகா. ஏன் இப்போதே புறப்பாடாக வேண்டுமா என்ன? ஆமாம். மலர்கொடி எங்கே? மலர்கொடி இங்குதான். மலர்கொடி இரவா? ஆண்டான், மலர்கொடியை காணவில்லை.
என்ன மலர் இங்குதானே படுத்துக் கொண்டிருந்தால் என்னானது? எங்கு சென்றால் என்று தெரியவில்லையே. நீங்கள் அனைவரும் எங்கும் சென்று விடாதீர்கள், இங்கேயே அமர்ந்து கொண்டிருங்கள். என்னவானாலும் இந்த இடத்தை விட்டு மட்டும் சற்றும் நகராதீர்கள், புரிகிறதா? சரி சரி கனி. ஆமா கனி, ஏனம்மா நீ எங்கு செல்ல போகிறாய்? நான் நான் வருகிறேன். இதுவரை ஆண்டான் என்னுடன் வா. இது வருகிறேன். மலர்கொடி எங்கே சென்றிருப்பாள்? எனக்கு தெரியும், வா செல்லலாம் என்று அங்கிருந்து வெகு வேகமாக ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டானும் மற்றும் கனியும் அங்கிருந்து வேகமாக செல்ல, கனி கனி இந்த திசையின் வழியாக எதற்காக? நாம் இப்போது நடந்து செல்வதற்கெல்லாம் இடமில்லை, வா வேகமாக என்னுடன் பயணி என்று வேகமாக குடுகுடுவென ஓடி சென்றார்கள். ஓடியவர்கள் தூரத்தில் ஏதோ பந்தம் எரியும் வெளிச்சத்தைக் கண்டு, ஆமாம் அவள்தான் மலர்கொடி என்று நினைக்கிறேன், வா செல்வோம் என்று மிகவும் வேகமாக சென்று மலர்கொடி ஏதோ ஒரு திசையில் சென்று கொண்டே இருப்பதை பார்த்த இவர்களும் பின்னோக்கி ஓடி சென்றார்கள். ஓடி சென்றவர்கள் மலர்கொடியை நெருங்க, இவர்கள் கனியும் ஆண்டானும் மலர்கொடியை நெருங்கிய தருணம், மலர்கொடி இவர்கள் நம்மை நெருங்குகிறார்கள் என்று எண்ணியவள் சற்று வேகமாக அவளும் ஓடத் தொடங்கினாள். ஆண்டான் அங்கு பார், வேகமாக ஓடுகிறாள், விரைவாக அவளை சென்று பிடி என்று கூறியவுடன் ஆண்டான் மிகவும் வேகமாக ஓடிச் சென்று மலர்கொடியின் கைகளை பிடித்து இழுத்து ஓர் திசைக்கு தள்ளினான். ஆனால் மலர்கொடியும் என்ன ஏது என்று எதையும் காணாமல் மேலும் ஒரு சுழன்றி மேலும் அதே திசையில் ஓடத் துவங்கினாள். என்ன செய்வது என்று அறியாத ஆண்டான் மேலும் மலர்கொடியை இழுத்து ஒரு மரத்தின் அருகில் இழுத்துச் சென்று வேகமாக ஒரு துணியின் நூலாடையை வைத்து அவளுடைய கைகளையும் கால்களையும் கட்டினான். ஆண்டான் பின்னாலே ஓடி வந்து கொண்டிருந்த கனி, எப்படியோ ஆண்டான் மலர்கொடியை இழுத்து இந்த மரத்தில் கட்டிவிட்டாய். நல்ல வேளை நீ அவளை தப்பிக்க விடவில்லை. சரி சரி கனி, ஏன் 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 மலர்கொடி இப்போது இங்கு ஓடினாள்? அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. இந்த இடத்திற்கு ஒரு நிமிடம் இரு ஆண்டான் என்று இவர்கள் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்க, மலர்கொடியோ கண்களை மூடிக்கொண்டே தனது கைகளையும் கால்களையும் கட்டி போட்டிருப்பதை உதறிக்கொண்டே இருந்தாள். ஆனால் அந்த ஆண்டான் கட்டிய கட்டுகள் அவிர்ப்பதாக தெரியவே இல்லை. கண்களை மூடிக்கொண்டே இருந்த மலர்கொடி என்னவென்று, யார் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் என்று எதுவும் அறியாமல் கத்தத் துவங்கினாள். அவள் கத்திய கதறலை கேட்டு இங்கிருந்த இரகனும் அவனுடன் இருந்த அனைவரும் பதறிப் போனார்கள். அடே, மலர்கொடி கத்தும் சத்தமடா, என்ன ஆனது என்று தெரியவில்லையே. நான் சென்று பார்த்துவிட்டு வருகிறேன், நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று கூறிவிட்டு இரகன் வேகமாக எழுந்து ஓட, ஆனால் அவன் பின்னரே எழுந்து ஒரு கை இரகனின் கையை பிடித்தது. என்னவென்று திரும்பி பார்க்க, வேண்டாம் இரகா, எனது மகள் கூறினாள் அல்லவா இந்த இடத்தில் இருந்து எழுந்து செல்லாதீர்கள் என்று. எனது மகளின் மீது அதிக நம்பிக்கை உள்ளது, அவள் கண்டிப்பாக மலர்கொடியை மீண்டும் கொண்டு வந்து விடுவாள். நீ இங்கே இருந்து செல்லாதே இரகா. ஏன் அச்சாணி இப்படி செய்கிறாய்? நான் என்னவென்று சென்று பார்த்துவிட்டு வருகிறேனே. இல்லையடா, எனது மகள் கூறினால் அதில் அதிக உண்மை இருக்கும், அதனால் இருந்தாலும் வேணாமடா, நீ இங்கேயே அமர்ந்து கொள்ளடா எங்களிடம். வேண்டாமடா, செல்லாதே. அங்கு சென்ற பிறகு உனக்கு ஏதேனும் ஆயிற்றால், ஆனால் ஒருவர் என்றால் அவர்கள் பார்த்து கொள்வார்கள், இருவருக்கும் ஏதேனும் ஒன்றென்றால் அவர்கள் என்ன செய்வார்கள்? வேண்டாமடா, இருந்துவிடு, இங்கேயே இருந்துவிடு என்று கூறியவுடன் இரகனும் என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே திரும்பி அங்கிருந்த கல்லின் மீது அமர்ந்து கண்களை தேய்த்து கொண்டே அமர்ந்து கொண்டிருந்தான். மேலும் சென்றவர்கள் மலர்கொடியை எப்படி அழைத்து கொண்டு வருவார்கள், மலர்கொடிக்கு என்ன ஆனது என்பதையெல்லாம் இங்கிருக்கும் காட்டானும் அவனுடன் இருந்த கூட்டாளிகளும் பார்க்க காத்து கொண்டிருக்க, ஆவலாக காத்து கொண்டிருக்கும் நமது பார்வையாளர்களும் காத்து கொண்டிருங்கள். மேலும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.